இப்படி சொன்ன நாய் இப்ப எப்படி போகுது அந்த நாய்? அதான் நான் சொல்றேன். அவனை நம்பி நாங்க யாரும் ஓட்டு போட முடியாது ஒன்றும். இவன் ஜெயலலிதா, சசிகலா, மோடி எல்லாம் சேர்ந்து ஜெயலலிதா அம்மா கொண்டு போட்டாங்க. அது எனக்கு நிச்சயமாவே தெரியும். எனக்கு நல்லா தெரியும், என் மனசாட்சிக்கே தெரியும். தமிழ்நாட்டில் அவன் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் இது மாதிரி மோசடி பண்ணிக்கின்னு அவன் போனான்னா 2வது தாட்டி அவன் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்க போட மாட்டோம், மக்கள் போட மாட்டாங்க, நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. மோடி இந்த நாட்டுக்கு இப்படி வரக்கூடாதுன்னு தான் ஒரே திட்டவட்டமா இருக்கிறாங்க மக்கள். இவன் போய் அதில் சேர்ந்தா இவனுக்கு போட்டுருவாங்களா? ஒரு காலம் இவனுக்கு போட மாட்டாங்க. இது நான் சத்தியமா சொல்றேன், அவன் போட மாட்டாங்க. ஏதோ இருந்தான்னா கூட, தனியா இருந்தான்னா கூட மக்கள் போட்டிருப்பாங்க. இவன் போய் அங்க ஒன்னா சேர்ந்ததுனால அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாரு. தேவைப்பட்ட கூட்டணின்னுவாரு, தேவையில்லைன்னா இல்லன்னுடுவாரு. இப்ப அவருக்கு தேவைப்படுது, அதனால நான் கூட்டணின்றாரு. அது உண்மைதானே? இப்ப அவங்க சொன்னதெல்லாம் நான் அப்படிதான், உண்மைதான், கள்ள தொடர்பு தான்ன்றது உண்மையாயி போச்சு. எல்லாரையும் ஊழல்னுவாரு. அப்புறம் அவங்க மச்சான் வீட்டுல ரேடு போன உடனே இவர் உடனே டெல்லி கிளம்பி ஓடிட்டு அவங்க உடனே நான் கூட்டணி வந்துடுறேன் ஐயா, என் மச்சான விட்டுருங்கன்ட்டாரு. அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. அவரு சூழ்நிலைவாதி தானங்க. அவரு சொத்தையும் அவங்க மச்சானையும் காப்பாத்திக்கணுன்றதுக்கோசரமே இப்ப கூட்டணிக்கு போகிறாரு. அதுதான் உண்மை. நான் என்னோடதை பாதுகாத்துக்கணும், என் மச்சானை பாதுகாத்துக்கணும், அவ்வளவுதான். வாய்ப்பே கிடையாதுங்க. இப்பெல்லாம் மக்களுங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட். ரொம்ப மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மக்களை முட்டாளா இனிமேட்டு யாரும் ஆக்க முடியாது. யாருமே இனிமேட்டு மக்களை முட்டாளா ஆக்க முடியாது. திரும்பி பாஜக கூடயே போயின்னு இருக்கிறார். அது தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பா ஏத்துக்காது. ஒட்டுமொத்தமா பார்க்க போனா தமிழகத்துக்கு செய்யற துரோகம், பச்சை துரோகம். அது கட்சி தொண்டர்களுக்காக அவர் பேசல, அவருக்காக தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் சம்பாதிக்கணும், அவர் நல்லா இருக்கணும் அப்படின்றதான் அவர் பேசுறாரு. ஏன் வேற கட்சிக்கு வருது? ஏன் பிஜேபி தான் போகணுமா? எத்தனை கட்சி இருக்குதுல, அங்க வர்றது கூட்டணிக்கு தனிச்சு இல்ல. நல்ல ஆம்பளையான தனிச்சு இல்ல. அதை விட்டுட்டு நீ போய் பிஜேபி கட்சி, தமிழ்நாட்டுல பிஜேபி வேணாம்னு சொல்றான். அப்புறம் தமிழ்நாட்டு கூட அவன் கூட போய் கூட்டணி வைக்கிற என்ன இது நியாயம்? இது ஏங்க அவன் ஆட்சி பண்றதுக்காக அவர் செய்யலாங்க. அவர் நிக்கணும், பேர் இருக்கணும்ன்றதுக்காக அவர் செஞ்சுட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அவர் ஆட்சிக்கு வரணும், நம்ம மக்களுக்கு செய்யணுன்றதுக்காக அவர் பேசல. பிஜேபி போனா நமக்கு ஒரு பைசா கிடைக்கும். புரியுதுங்களா? அவர் வியாபாரம் தான் பேசிருக்காரு, கொஞ்சம் மக்களை பத்தி அவர் பேச கிடையாது. சுத்த வாச விட்டு அவெல்லாம் எடப்பாடிலாம் யாரும் எடப்பாடியா அவெல்லாம் எல்லாம் பார்த்து சிறப்பால் அடி பண்ணானு இப்ப இருக்கிற அவ்வளவு கோவத்துக்கு.